பொழுது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினர் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார். தனி ஒரு மனிதனுக்கு உறவில்லை எனில் இந்த ஜகத்தை அழித்திடுவோம் என்று சொன்னார் பாரதியார். இப்படி அன்பெனப்படுவது இந்த உலக சக்கரத்தின் அச்சாணி என்று சொல்லலாம். ஒரு புகழ்பெற்ற கவிஞரிடம் ஒற்றை சொல்லில் உயர்ந்த கவிதை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். அவர் சற்றும் யோசிக்காமல் சொன்ன சொல் அம்மா. அன்பெனும் தலைப்பில் ஒற்றை சொல்லில் கவிதை கேட்டீர்கள். அம்மா என்றேன். என் அம்மா கேட்டிருந்தால் இன்னும் சின்னதாய் சொல்லியிருப்பேன் நீ என்று. அன்பெனப்படுவது அம்மா என்று கூட நாம் சொல்லலாம். அன்னை தெரேசாவை நாம் அன்பின் சிகரம் என்று அழைக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரு முறை ஒரு பணக்காரரிடம் தன் பிள்ளைகளுக்காக ஏதேனும் கொடுங்கள் என்று கையேந்தி நிற்கிறார். அந்த பணக்காரர் காடி உமிழ்கிறார். அந்த உமிழ் நீரை தன் கையில் ஏந்தி கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள், ஐயா எனக்கு இது போதும், ஐயா எனக்கு இது போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதேனும் காரணங்கள் என்று பணித்தாரே அது அன்பு. அதனால்தான் இன்று அவர் அன்பின் சிகரம் என்று அழைக்கப்படுகிறார். அப்ரஹாம் லிங்கன் மிகப்பெரிய பகுத்தறிவாளர், புரட்சியாளர் என்று சொல்கிறோம். அவருக்குள் இருந்த அன்பு எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு மணிக்குட்டி ஒரு சேத்துல விழுந்து கிடக்கு. எல்லாரும் அதை பார்த்துட்டு சிச்சை அப்படின்னு போயிடுறாங்க. அப்போ ஒரு மனிதர் தன் உடை எவ்வளவு கரையானாலும் பரவாயில்லை, அந்த பன்னிக்குட்டியை காப்பாற்றணும்னு போய் நின்றாருல்ல, அது அன்பு. அன்பு எனப்படுவது அப்ரஹாம் லிங்கன் என்று கூட நாம் சொல்லலாம். ஒவ்வொரு இடமும் அன்பு இருக்கிறது. அன்பை பற்றி ஒரு சிறிய கவிதை. வெள்ளத்தனிய மலர் நீட்டம் அன்பு, விளைவு நம்பிக்கை விரிமலர் அன்பு, பள்ளம் நோக்கி பாயும் நீர் அன்பு, பருவமழையே இவ்வுலகில் அன்பு, துள்ளும் மனதிற்கு தூய்மையே அன்பு, தொலைநோக்கு பார்வையில் வாய்மையே அன்பு, உள்ளம் மலர்தலே உயர்ந்த நல்லன்பு, உணர்ந்து நீ நடந்தால் அதில் உவகை அன்பு, அன்னை தெரேசாவின் புன்னகையே அன்பு, நல்லொழுக்கமே என்று மரம் கூறும் அன்பு, முன்னை தமிழ் மொழியே முழுதினிமை அன்பு, முழுமதியின் தமிழ் மகள் முகிலுடனே அன்பு. இறுதியாக விட்டுக் கொடு விருப்பம் நிறைவேறும், மன்னிப்பு கொடு தவறு குறையும், மனம் விட்டு பேசு அன்பு வளரும், புன்னகை கூடி நட்பு வளரும், தினமும் படி உலகம் புரியும் திரு